அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். பெந்தேகோஸ்து பெருவிழா அன்று தூய ஆவியானவர் அன்னை மரியாள் மீதும் அப்போஸ்தலர்கள் மீதும் வந்து இறங்கினார். அதே தூய ஆவியானவர் நம்மீது வரவும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தவும் வேண்டுமென்று இந்த தூய ஆவியானவரின் ஜெபமாலையும் 9 நாள் நவநாள் ஜெபத்தையும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த 9 நாள் நவநாள் ஜெபம் ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவிற்கு முந்தின வெள்ளிக்கிழமை தொடங்கி பெந்தேகோஸ்தே பெருவிழாவுக்கு முந்தின சனிக்கிழமை முடிவடைகிறது. இந்த 9 நாள் நவநாளும் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவரின் வரங்களையும் கனிகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க இறை வார்த்தை வாசிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தூய ஆவியே, எங்கள் ஆருயிரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களில் ஒளியேற்றி எங்களை வழிநடத்தியருளும். எங்களுக்கு திடம் அளித்து எங்களை தேற்றியருளும். நாங்கள் செய்ய வேண்டியவற்றை எங்களுக்கு ஆணையிடும். உமது திட்டத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் போதும். எப்படி நாங்கள் நடக்க வேண்டுமென்று நீர் விரும்புவதை நாங்கள் அன்புடன் ஏற்று அடிபணிகிறோம். ஆமீன். தூய ஆவியாரால் நிரப்பப்பட ஜெபம். நீங்கள் மனம் மாறுங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 2 இறைவார்த்தை 38 புனித பேதுருவின் அறிவுரை இதுவே. எனவே தூய ஆவியார் நம்மில் நிரப்ப வேண்டுமெனில் நாம் நம் பாவங்களுக்காக மனதுயர் அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம் ஒரே மீட்பராக ஏற்க வேண்டும். தூய ஆவியார் நம்மை நிரப்ப உருக்கமாக கெஞ்சி மன்றாட வேண்டும். இந்த ஜெபத்தை தினமும் 20 நிமிடங்கள் மீண்டும் மீண்டும் மனப்பற்றுதலுடன் தூய ஆவியாரை நோக்கி ஜெபிக்கவும். என்றும் வாழும் உயிர் தெழுந்த கிறிஸ்துவே, எங்கள் அன்பு இயேசுவே, நீர் வாக்களித்த தூய ஆவியாரை எங்கள் மீது அனுப்பியருளும். தூய ஆவியாரின் கனிகளையும் கொடைகளையும் அருங்கொடைகளையும் எங்களுக்கு அருளி எங்களை புதிய படைப்பாக மாற்றி அருளும். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். விண்ணுலக தந்தையே, எங்கள் மீது தூய ஆவியாரை பொழிந்தருளும். நன்றி தந்தையே, என்றும் புகழ் உமக்கே. ஆமீன். மூவொரு இறைவா, உம்மை ஆராதிக்கிறோம். அனைத்திற்கும் முழுமுதல் பொருள் நீரே. இறைவா, உம்மை விசுவசிக்கிறோம். என்றும் மாறாத நிலையான உண்மை நீரே. இறைவா, உம்மை நம்புகிறோம். எல்லையற்ற இரக்கமும் நிறை ஆற்றலும் கொண்டவர் நீரே. இறைவா, உம்மை அன்பு செய்கிறோம். அளவற்ற நன்மையும் அன்பும் கொண்டவர் நீரே. அன்பு தந்தையே, தூய ஆவியாரை அனுப்பியருளும். அவரே எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவாராக. இனிய இயேசுவே, தூய ஆவியாரை அனுப்பியருளும். அனைத்திலும் நாங்கள் இறைவனை மாற்றிப்படுத்துவோமாக. தூய ஆவியார் ஜெபமாலை. நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தூய ஆவியாரை எங்களுக்கு அனுப்பியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தூய ஆவியாரை எங்களுக்கு அனுப்பியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தூய ஆவியாரை எங்களுக்கு அனுப்பியருளும்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதலாம் 10 மணியில் ஆசீர்வதிக்கும் இறைவனின் தூய ஆவியார் நம்மை புனிதத்திலும் தூய்மைதனத்திலும் உணர்ச்சியூட்டும் நன்மைக்காக நன்றி செலுத்துவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இருதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரண்டாவது 10 மணியில் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவள் உன் தலையை நசுக்குவாள் என்ற இறைவாக்கை நிறைவேற்றியதற்காக நன்றி செலுத்துவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மூன்றாம் 10 மணியில் இறைவனின் திருவுளப்படி வார்த்தை மனு உருவாகி மீட்பு பணியை நிறைவேற்றியதற்காக நன்றி செலுத்துவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 4வது 10 மணியில் தூய ஆவியார் அன்னை மரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் இறங்கியதற்காக நன்றி செலுத்துவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 5ஆம் 10 மணியில் தூய ஆவியார் நமது திரு அவையை நம்பிக்கையிலும் விண்ணக அன்பிலும் வழிநடத்தி செல்வதற்காக நன்றி செலுத்துவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். தூய ஆவியாரே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும்.
தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 6வது 10 மணியில் ஒவ்வொரு வினாடியும் இவ்வுலகில் திருப்பலி நடைபெறும்படி செய்ததற்காக நன்றி செலுத்துவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 7ஆம் 10 மணியில் தூய ஆவியார் நமது திரு அவையில் புனிதர்களை உருவாக்கும்படி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இதயங்களை நிரப்பியருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். தூய ஆவியாரே எம்மில் எழுந்தருளி வாரும், உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். உம் அன்பு தீயால் எங்களின் உள்ளத்தை பற்றி எரிய செய்தருளும்.
உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர். அதனால் உலகை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, மக்களின் உள்ளங்களை தூய ஆவியின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே. அந்த தூய ஆவியின் ஒளியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்ச்சி பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். தூய ஆவியாரின் புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். விண்ணக தந்தையாகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூவொரு கடவுளாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் இணையான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தையாகி இறைவன் வாக்களித்த தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக ஒளியின் கதிரான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா நன்மைகளுக்கும் தொடக்கமாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக தண்ணீரின் ஊற்றாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சுட்டெரிக்கும் தீயாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பற்றி எரியும் அன்பாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறை பொழிவாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உண்மையும் அன்பும் கொண்ட தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் புரிந்துணர்வும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆலோசனையும் மன வலிமையும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அறிவும் இறை பக்தியும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தேவ பயம் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அருளும் ஜெபமும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மையையும் மாண்பையும் அருளும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அளிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மைப்படுத்துகிறவராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திரு அவையை வழிநடத்தும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உன்னத கடவுளின் திருக்கொடையாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலக அனைத்தையும் நிரப்பும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை இறை மக்களாக மாற்றும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவத்தின் மீது அச்சத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் முகத்தை புதுப்பிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஆன்மாவில் ஒளியேற்றும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் இதயங்களில் சட்டத்தை பொறிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் உள்ளங்களை அன்பு தீயால் ஒளிர்விக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சரியாக ஜெபிக்க கற்றுத்தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக தூண்டுதல்களால் எங்களை ஊக்குவிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மீட்பின் வழியில் எங்களை வழிநடத்தும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அவசியமான அறிவை மட்டும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வு தரும் தண்ணீராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியில் எம்மை நிலைத்திருக்க செய்யும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்துரைக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு நல்லவற்றை கற்பிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு எல்லா நற்பண்புகளை வழங்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு நீதியை நிலைநாட்டும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களது நிலையான நித்திய கொடையான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எங்கள் அடைக்கலமும் ஆறுதலுமாகிய இறைவா, உம்முடைய ஆவியால் எங்களை வழிநடத்துகின்றீர். உமது அருள் காவலில் நாங்கள் உயிர் வாழ செய்கின்றீர். எம் மீது இறங்கி எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும். உம்மையே நம்பியிருக்கும் எங்கள் நம்பிக்கை மென்மேலும் உறுதி பெற உம்முடைய ஆவியாரின் அருள் கொடைகளை எங்களுக்கு நிறைவாய் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தூய ஆவியார் ஜெபம். தூய ஆவியாரே, எழுந்தருள்வீர். வானினின்று எமது பேரொளியின் அருள் சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வல்லலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மை தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை நம்புவோருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்கள் வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவிலா இன்பம் அருள்வீரே. ஆமீன். தூய ஆவியார் நவநாள் ஜபம். 9 நாள்களும் இந்த ஜபத்தை சொல்ல வேண்டும். ஓ தூய ஆவியாரே, எங்கள் இறைவா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உமது தெய்வீக தன்மையின்றி நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள். நீரின்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். வாரும் தேற்றரவாளரே, எளியோரின் தந்தையே, சிறந்த ஆறுதல் அளிப்பவரே, எங்களை அனாதைகளாக விட்டுவிடாத எங்கள் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதியை நிறைவேற்றுவீராக. பெந்தேகோஸ்தே நாளன்று அன்னை மரியா மீதும் திரு தூதர்கள் மீதும் இறங்கி வந்ததைப் போல உமது தகுதியற்ற படைப்பாகிய ஏழைகள் எங்கள் மீதும் இறங்கி எங்கள் உள்ளத்தையும் இதயத்தையும் நிரப்புவீராக. மிக அற்புதமாகவும் மிகுந்த இரக்கத்தோடும் தாராள மனதோடும் நீர் அன்று அவர்களுக்கு வழங்கிய அதே கொடைகளை இன்று எங்களுக்கும் வழங்குவீராக. உமக்கு வருத்தம் அளிக்கும் செயல்கள் அனைத்தையும் எங்கள் இதயத்திலிருந்து எடுத்துவிட்டு அதை உமக்கு தகுந்த உறைவிடமாக மாற்றுவீராக. நித்திய பேறுபலன்களை நாங்கள் காணவும் புரிந்து கொள்ளவும் எங்கள் மனதை ஒளிர செய்வீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களிடம் உள்ள தகுதியற்ற பிணைப்புகளை அகற்றி எங்கள் இதயத்தை உம் அன்பால் பற்றி எறிய செய்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவில் மறைந்திருக்க செய்வீராக. இறைவனின் திருவுளத்தின்படி நாங்கள் நடந்து தூய ஆவியாரின் தூண்டுதலால் வழிநடத்தப்பட எங்கள் சிந்தையை திடப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து தமது மண்ணுலக வாழ்வில் கடைபிடித்து கற்றுக் கொடுத்த தாழ்ச்சி, வறுமை, கீழ்ப்படிதல், இவ்வுலக அலட்சியம் ஆகிய தெய்வீக படிப்பினைகளை நாங்களும் கடைபிடிக்க உமது அருளினால் எங்களுக்கு உதவுவீராக. ஓ ஆறுதல் அளிக்கும் தூய ஆவியாரே, மிகுந்த நம்பிக்கையுடன் எங்கள் கடமைகளை நிறைவேற்றவும் எங்களது அன்றாட சிலுவைகளை நாங்கள் பொறுமையுடன் சுமக்கவும் இறைவனின் திருவுளத்தை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றவும் வானத்தை திறந்து வெண்புறாவாக எங்கள் மேல் இறங்கி வருவீராக. அன்பின் ஆவியாரே, தூய்மையின் ஆவியாரே, அமைதியின் ஆவியாரே, என் ஆன்மாவை மென்மேலும் தூய்மையாக்கும் இந்த உலகம் தர முடியாத அந்த விண்ணக அமைதியை எங்களுக்கு தருவீராக. உமது இறையரசு இந்த உலகெங்கும் பரவிட அயராது உழைக்கும் எங்கள் திரு அவையையும் எங்கள் திரு தந்தையையும் ஆயர்களையும் திருப்பணியாளர்களையும் துறவரத்தார் அனைவரையும் இறைமக்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பி ஆசீர்வதியும். ஓ தூய ஆவியாரே, எல்லா நல்லவற்றையும் முழுமையாக அளிப்பவரே, இந்த நவநாள் வழியாக நான் வேண்டும் அனைத்தையும் அருள்வீராக. என்னிலும் என் வழியாகவும் உமது திருவுளம் நிறைவேறுவதாக. நீர் என்றென்றும் புகழப்படவும் மாட்சிப்படவும் தகுந்தவர். ஆமேன். 9ஆம் நாள்.
இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் 7 ஈந்திடுவீர். புண்ணிய பலன்கள் வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவிலா இன்பமும் அருள்வீரே. ஆமேன். முதல் வாசகம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 19 முதல் 23. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்று கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம் 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 20 முதல் 21, அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 4 முதல் 6. எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்திருந்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தூய ஆவியாரின் கனிகள். தூய ஆவியாரின் கொடைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நல்லொழுக்கங்களை முழுமைப்படுத்தி தெய்வீகத்தை அதிக கருத்தோடு ஊக்குவிக்க நம்மை பழக்கப்படுத்துகிறது. தூய ஆவியாரின் வழி நடத்துதலில் கடவுளின் அறிவிலும் அன்பிலும் நாம் வளரும்போது நம்முடைய இறைப்பணி மிகவும் நேர்மையானதாகவும் தாராளமானதாகவும் நல்லொழுக்க முறையில் முழுமையடையும். நமது இதயத்தை மகிழ்ச்சியாலும் ஆறுதலாலும் நிறைவிக்கும். இப்படிப்பட்ட நல்லொழுக்க செயல்களே தூய ஆவியாரின் கனிகள். இக்கனிகள் நமது நல்லொழுக்க செயல்களை மேலும் கவர்ச்சிகரமானதாக்கி நம்மை ஆண்டு நடத்தும் இறைவனுக்கு அதிகமாக சேவை செய்ய வலுவான ஊக்கத்தை அளிக்கின்றன. ஜெபம். ஓ தெய்வீக தூய ஆவியாரே, வாரும். வந்து உமது விண்ணக கனிகளாகிய அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆகியவற்றால் என் இதயத்தை நிரப்பி நான் இறைப்பணியில் என்றும் சோர்ந்து போகாமல் உமது தொடர்ச்சியான வழிநடத்தலுக்கு நம்பிக்கையுடன் கீழ்ப்படிவதன் மூலம் தந்தையிடமும் மகனிடமும் உள்ள அன்பில் என்றென்றும் ஒன்றித்து வாழ அருள் புரியும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய ஆவியாருக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். விண்ணக தந்தையோடும் அவரது திருமகனாம் இயேசு கிறிஸ்துவோடும் உறவாடும் தூய ஆவியாரே, விண்ணக சாட்சிகளின் பெருங்கூட்டத்திற்கு முன் முழந்தாள் படியிட்டு என்னையும் என் ஆன்மாவையும் என் உடலையும் அர்ப்பணிக்கிறேன். உமது தூய்மையின் பிரகாசத்தையும் உமது தவறாத நீதியின் திறமையையும் உமது அன்பின் வலிமையையும் நான் போற்றி புகழ்கிறேன். என் ஆன்மாவின் வல்லமையும் ஒளியும் நீரே. நான் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் உம்மாலேதான். என் நம்பிக்கையினாலும் என் அற்ப பாவங்களினாலும் உம்மை நான் ஒருபோதும் துயரத்துக்குள்ளாக்காமல் இருக்க என் முழு உள்ளத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். என் ஒவ்வொரு சிந்தனைகளையும் இரக்கத்துடன் காத்து உமது ஒளியை காணவும் உமது குரலை கேட்கவும் உமது இரக்கமுள்ள ஊக்கங்களை பின்பற்ற தயை புரியும். நான் உம்மை என்றும் பற்றி கொண்டு என் பலவீனத்திலே என்னை காக்கும்படி என்னை உமக்களிக்கிறேன். இயேசுவின் துளையுண்ட கால்களை பிடித்து அவருடைய 5 திருக்காயங்களையும் பார்த்து அவருடைய திரு ரத்தத்தில் நம்பிக்கை கொண்டு குத்தி திறக்கப்பட்ட விழாவையும் இதயத்தையும் வணங்கி, ஆராதனைக்குரிய ஆவியாரே, என் பலவீனத்தின் உதவியாளரே, நான் என்றும் உமக்கு எதிராக பாவம் செய்யாதவாறு உம் அருளினால் என்னை காத்தருளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியாரே, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று நான் எங்கும் எப்பொழுதும் சொல்ல உமது அருளை பொழிந்தருளும். ஆமேன். தூய ஆவியாரின் 7 வரங்கள் பெற ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணகத்திற்கு செல்லும் முன் உமது திரு தூதர்கள் மற்றும் சீடர்களின் ஆன்மாக்களின் வேலைகளை நிறைவேற்ற தூய ஆவியாரை அனுப்புவதாக வாக்களித்தீரே. உமது இரக்கத்தின் அன்பின் வேலைகளை எங்கள் ஆன்மாக்களில் முழுமையாக்க அதே தூய ஆவியாரை எங்களுக்கும் தந்தருளும். அழிந்து போகும் இவ்வுலக செல்வங்கள் மீது பற்று கொள்ளாமல் நிலை வாழ்வை அளிக்கும் உன்னத செல்வத்தின் மீது ஆசை கொள்ள உமது ஞானத்தின் ஆவியை பொழிந்தருளும். உமது தெய்வீக உண்மையின் ஒளியால் எங்களது மனதை வெளிப்பூட்ட உமது புரிந்துணர்வின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளை மட்டும் மகிழ்வித்து விண்ணகத்தை அடையும் வழியை தேர்ந்தெடுக்க உமது ஆலோசனையின் ஆவியை பொழிந்தருளும். எங்கள் மீட்புக்கு எதிரான தடைகளை சகித்து எங்களது சிலுவையை சுமந்து உம்மை பின் செல்ல உமது வலிமையின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளை அறிய, எங்களை அறிய, புனிதர்களின் வழியை பின்பற்றி முழுமை அடைய உமது அறிவின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளுக்கு செய்யும் சேவையில் இனிமையும் மகிழ்ச்சியும் அடைய உமது பக்தியின் ஆவியை பொழிந்தருளும். நாங்கள் கடவுளிடம் அன்பான பயபக்தி கொண்டு கடவுளை வருத்தப்படுத்தும் எந்த செயலையும் செய்யாமல் இருக்க உமது தேவ பயத்தின் ஆவியை பொழிந்தருளும். ஆண்டவரே, உமது உண்மை சீடர்களின் அடையாளத்தால் எங்களை முத்திரையிட்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும். ஆமேன். என்றென்றும் வாழும் இறை தந்தையே, உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் இறை மகனே, உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் இறை ஆவியே, உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும். மூவொரு கடவுளாகிய எங்கள் இறைவா, உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும். எம்மை படைத்த தூய தந்தையே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம்மை மீட்ட திருமகனே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம்மை தூய்மைப்படுத்தும் தூய ஆவியே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். தூய ஆவியே, என்றும் வற்றாத இறை அன்பே, உம்மை வணங்கி ஆராதிக்கிறோம். தூய ஆவியாரின் பத்தினியாகிய தூய கன்னிமரியாவே, எங்கள் ஆன்மாவை தூய ஆவியாரின் இல்லமாக்க பரிந்துரை செய்தருளும். ஜெபிப்போமாக. நிறையுள்ளவராகி எங்கள் வானக தந்தையே, பனி போல தூய ஆவியாரை எங்கள் இதயத்தின் ஆழத்தில் இறங்கி வர செய்து எங்களை தூயவராக்கி எங்கள் ஆன்மா வளம் பெற செய்தருள்வீராக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன். அன்பான இறை மக்களே, இந்த 9 நாட்களும் அந்தந்த நாளுக்குரிய நவநாள் ஜெபம் வீடியோவாக போடப்படும். பார்த்து ஜெபித்து பயன்பெறுங்கள். மேலும் அன்றாட ஜெபங்களை கேட்க, இறை வார்த்தை வாசிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.